கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானிக்கின்ற இந்த வேளை சங்கீதத்திலிருந்து ஒரு வசனம் நாம் வாசிப்போம். 69ஆம் சங்கீதம் அதனுடைய 20வது வசனம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். சங்கீதத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை பற்றி தீர்க்க தரிசனமாக பல பகுதியில் சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். 22ஆம் சங்கீதம் நான் வாசிக்குமானால் அங்கு பெரும்பாலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை பற்றிதான கருத்துக்கள் தான் சொல்லியிருக்குது. இங்கே 69ஆம் சங்கீதத்திலும் பல வசனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவைப்பட்டதை பார்க்க முடியும். 129ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இப்படி பல சங்கீதங்களிலும் இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை பற்றி எழுதியிருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை பற்றி தியானிக்கின்ற வேளை அவர் நமக்காக சிலுவை சுமந்து நடந்தேறி போனதும், அந்த சிலுவையில் அவருடைய 2 கைகளிலும் கால்களும் ஆணி அடித்ததும், அவருடைய தலையில முள்கிரீடம் வைத்ததும், அது கோலால் அங்கே அடித்ததும், அவருடைய முதுகெல்லாம் சவுக்கால் அடித்து கிழிக்கப்பட்டதும், இப்படி அவருடைய தாடமயிர்களை பிடுங்கினதும், இப்படி அவர் பட்ட பாடுகள், அவருடைய கன்னத்தில் அரைஞ்சதும், முகத்தில் குட்டினதும், அவரை துப்பினதும், இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் சரீரப்பிரகாரமான அந்த உபத்திரவங்களை பற்றி தான் நாம் அதிகமாக பார்க்கிறோம். ஆனால் நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் சரீரப்பிரகாரமான உபத்திரவங்கள் அல்ல, அதிலும் அதிகமாக அவருக்கு கஷ்டத்தை கொடுத்த ஒரு காரியத்தை பற்றி தான் ஆவியானவர் இங்கே எழுதியிருக்குது. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். இங்க முதல் காரியமாக சொல்லி இருக்கிறது நிந்தை, அபமானம், பரிகாசம் அதன் இருதயத்தை பிளந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான தேவன், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாமல் வாழ்ந்தவர், அவரிடத்தில் பாவமே இல்லை. அவரே உலகத்தோடு சவால் விட்டு கேட்டார், என்னிடத்தில் ஏதாவது ஒரு பாவத்தை உங்கள் யாருக்காவது காட்ட முடியுமா என்று. அவருக்கு பின்னாடி நடந்த சேவர்கள் கொடுக்கிறதான பதில், இந்த மனிதன் பேசினது போல யாரும் ஒரு காலம் பேசுறதில்லை என்று வாசிக்கிற அந்த அளவுக்கு அவர் உண்மை உத்தமமாயிருந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார். ஒரு தவறு அவரிடத்தில் நின்று யாருக்குமே காட்ட முடியவில்லை. ஆனால் அவர் சிலுவையில் பாட அனுபவிக்கின்ற வேளை பலவிதமான நிந்தகள், பரிகாசங்கள், அப்பமானங்களோடு அவர் கடந்து போனதாக பார்க்க முடியும். நாம் பல சுவிசேஷங்களிலும் இதை பற்றி 4 சுவிசேஷங்களிலும் அந்த கருத்துக்களை பார்க்க முடியும். ஆனால் மார்க்கிலிருந்து மட்டும் ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். அவருக்குண்டான அந்த நிந்தையுடைய காரியங்கள் அங்கே மார்க் எழுதியிருக்க நாம் வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதில் 15ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது போர்ச்சேவகர் அவரை தேசாதிபதியின் அரமனை ஆகிய மாளிகையில் கொண்டு போய் அவரிடத்தில் போர்ச்சேவருடைய கூட்டம் முழுவதையும் கூடிவர செய்து சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்முடிய பின்னி அவருக்கு சூடி, யூதரோட ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கே கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவர் கொடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனதாக நாம் வாசிக்கிறோம். யூதருடைய ராஜாவே என்று ஏற்கனவே அவரை புகழ்ந்ததாக அதை பார்க்க முடியும். ஆனா அதை கேவலப்படுத்துற நிலைமையில் இங்கே அவங்க போடுகிறார்கள். சிவப்பான அங்கி, ஒரு கோமாளிக்கு போடுகிற நிலைமையில் சிவப்பான ஒரு அங்கியை போட்டு ராஜாவாயிருக்க செங்கோல் பிடிச்சு உட்கார வேண்டிய கலையில் அவருடைய கையில் சின்ன கோலை கொடுத்து பொற்கிரீடம் தரிச்சு உட்கார வேண்டிய தலையில் முள்ளால் ஒரு முடியை பின்னி வைத்து அவருடைய தலையில் அடித்து அவரை துப்பி பரியாசம் பண்ணி எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்த பார்க்க முடியும். அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை மறுபடியும் வாசிக்கிறோம். அந்த 29ஆம் வசனத்தில், அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை துஷித்தார்கள். வழி நடந்து போறவர்கள் எல்லாம் தலையை துலுக்கி பரியாசம் பண்ணி துஷிச்சதை வாசிக்கிறோம். 31ஆம் வசனம், அப்படியே பிரதான ஆசிரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ள பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான்.
தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. நான் கண்டு விசுவசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லி கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். வழி நடந்து போறவங்க, பிரதான ஆசிரியர்கள், வேதபாரகர்கள், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட திருடர்கள் அத்தனை பேரும் அவரை பரியாசம் பண்ணதை பார்க்க முடியும். முகத்தில் துப்பி அவரை பூக்களால் அபிஷேகம் பண்ண வேண்டிய இடத்துல அதுக்கு பதிலாக துப்பி பரியாசம் பண்ணி கேவலப்படுத்த பார்க்க முடியும். அதெல்லாம் தானே இங்க தான் வாசித்தோம். நிந்த என் இருதயத்தை பிளந்தோன்னு பரிகாச வார்த்தைகள். நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுவதற்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். பிலாத்து இவரிடத்தில் பாவம் இல்லை என்று சொன்ன அடுத்த வினாடி யாராவது ஒருவர் வந்திருக்க வேண்டும். அப்படியானால் அவரை எனக்கு விட்டு கொடுங்க, நான் கூட்டி கொண்டு போறேன் சொல்லி. ஆனா பிலாத்து 3 தடவை இவரிடத்தில் பாவம் இல்லை என்று தீர்ப்பு சொன்னதாக வாசிக்கிறோம். ஆனா யாருமே வரவில்லை. தேற்றவர்களுக்காக காத்திருந்து ஒருவனை காணேன். அந்த அளவுக்கு அவர் சிலுவை நமக்காக பாடுபட்டார். இதெல்லாம் எதற்காக? நம்முடைய நிலைமையை மாற்றுவதற்காக, நாம் பரலோகத்தில் ராஜாக்களாக, ராஜரிகமான ஆசிரியர் கூட்டமாக அவரோடு கூட அரசாளுவதற்காக, பரலோக குடிமக்களாக மாறுறதுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த அபமானத்திலூட கடந்து போனார். இந்த எபிரேயருக்கு 12ஆம் அதிகாரம் வாசிக்கின்ற வேளை நம்மை ரட்சிக்கிற சந்தோஷத்தினால் அவர் அபமானத்தை எண்ணாதிருந்தார்னு வாசிக்கிறோம். அந்த சிலுவையில இந்த நிந்தையும் அவமானங்களும் பாடுகளும் வலியெல்லாம் அனுபவிக்கின்ற வேளையிலும் அவருடைய பார்வையெல்லாம் நம்மேலு தானே. நாம் அனைவரையும் அவர் அங்கே இருந்து கண்ணோக்கி பார்த்ததுக்கு அப்புறம் நம்மை அழகுள்ளவர்களாக மாற்ற வேண்டும். நாம் நிருபங்களை வாசிக்கிற வண்ணமாக அவருடைய வருகையில் நான் அவருக்கு ஒப்பாக மாறி அவர் இருக்கிற வண்ணமாக பார்த்து அவரை மகிமைப்படுத்த போறோம். அந்த நிலைமையில நம்மை உயர்த்தி கொண்டு வருவதற்காக, அழகுள்ளவர்களாக நம்மை மாற்றுவதற்காக அவர் இனக்கோலமாக மாறி நிந்தியும் அவமானமும் பரிகாசங்களோடு அவர் கடந்து போனார். அவர் ஏற்ற அந்த அவமானங்கள், அவர் கடந்து போன அந்த பாடுகள், அது யாராலும் அதை விவரித்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவர் கஷ்டங்களோட கடந்து போனார். இவர் யாரு? தேவனுடைய ஒரே பேரான குமாரன், பரலோகத்தில் பிதாவினோடு கூட பிதாவினுடைய மனமகிழ்ச்சியை கொடுக்கிறவராக அவர் காணப்பட்டதாக நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவகுமாரன் இரவும் பகலும் ஓயாமல் தூதர்களால் ஆராதிக்கப்பட்டு துதிக்கப்பட்ட அந்த உன்னதமான கர்த்தர் அவர் இந்த பூமியில் நம்மை உயர்த்துவதற்காக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவமானத்திலூட கடந்து போனார். நிந்தையன் இருதயத்தை பிளந்தது சொல்லத்தக்க நிலைமையில் எல்லாரோட நிந்தைய அவமானங்களும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் இந்த கெத்செமனாத் பூங்காவனத்தில் அவருடைய வேர்வு இரத்த துளிகளை போல நிலத்தில் விழுந்ததை வாசிக்கிறார். அந்த அளவுக்கு அவர் இந்த காரியத்தை முன்னமே பார்த்து அவர் துயரப்பட்டதாக பார்க்க முடியும். பிரியமான அவர் அடைஞ்ச அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் அவரை ஆராதிக்கிற இந்த வேளையில் நான் எண்ணி பார்ப்போம். எவ்வளோ நிந்தைகள், அபமானங்கள், பரிகாசங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் போலும் தயங்காமல் நம்மை உயர்த்துவதற்காக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்மை பரலோகத்தில் அவரோட தங்க வைப்பதற்காக, நம்முடைய எதிர்காலத்தை ஆசீர்வாதம் மாற்றுவதற்காக அவர் சிலுவையில் பாடுபட்டார். அந்த ஆண்டவரை நாம் மனதார நன்றி செலுத்தி, ஆண்டவரை நீர் அபமானத்தோட கடந்து போனதுனால, பாடுபட்டதுனால எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து விட்டது, உமக்கு நன்றி ஆண்டவரே, உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி அவருடைய பாதம் பணிந்து 1000 நன்றியும் துதியும் ஸ்தோத்திரம் காணிக்கை அர்ப்பணித்து அவரை நாம் ஆராதிப்போம், துதிப்போம், அவருக்கு நான் நன்றி செலுத்துவோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய சிலுவை பாடுகளை தியானிக்கின்ற வேலை சங்கீதம் 69:20 எங்களால் மறக்க முடியாது. நிந்தை என் இதயத்தை பிளந்தது, எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று பார்த்தேன், ஒருவனே காணே சொல்லி ஆண்டவர் சிலுவையில் பாட அனுபவிக்கிறதான அந்த காரியத்தை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவர் எங்களை உயர்த்ததுக்காக, எங்களை அழகுள்ளவர்களாக மாற்றுவதற்காக, பரலோக குடிமக்களாக உயர்த்தி கொண்டு வருவதற்காக, தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக நீ அவமானத்திலூட கஷ்டத்திலூட கடந்து போனீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம். பிதாவை உம்முடைய குமாரனை உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களோட துதியும் ஸ்தோத்திரம் ஆராதனை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.